சட்டமன்றத்துல சண்டை போடுறதுக்கு நாங்க பேசணும். இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து மௌன விரதம் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் ஐபாட பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இதான் சட்டப்பேரவையா? மக்கள் பிரச்சனை மனசுல இல்ல, அதனாலதான் பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல பேசுங்கயா அப்படின்னா வந்து எக்ஸ்தலத்துல பேசிட்டு இருக்காங்க. இதான் அரசியலா? 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, 2500 ரூபாய் கொடுக்க முடியல, 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. உங்களால 2500 ரூபாயே கொடுக்க முடியல அப்படின்னா அண்ணஞ்சீர் எப்படி கொடுப்பீங்க? கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அண்ணஞ்சீரை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பீங்க? தாய்மாமன் சீரே கொடுக்க முடியலன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து எந்த பேர்லாலும் இறங்கலாம், எங்கனாலும் இறங்கிக்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படிதானப்பா ஆட்சி பிடிச்சிங்க? 2500 ரூபாய்க்கு நொண்டி அடிக்கிறீங்களே, இலவச பேருந்து எங்க இருந்து கொடுப்பீங்க? விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வீழ்ந்ததுதான் இனிமே எழவே முடியாது அப்படிங்கிறாங்க. நாங்க வந்து 41 பேர் கரூர்ல செத்ததுக்கு அப்புறம் எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா காலையில போய் விழுகல. என் இனம் செத்துச்சு, இனம் படுகொலை செய்யப்பட்டது, அந்த ரத்த துளியில இருந்து நாங்க வந்திருக்கோம். அதனால வந்து வீழ்வது வந்து எங்களுக்கு புரியுது இல்ல, வெற்றி தான் எங்களுக்கு புரியுது. அந்த புதியதை வந்து என் மக்களுக்காக நாங்க அடையணும்னு துடிக்கிறோம். ஒரு நாள் அடையணும். ராகுல் காந்தி கூட நின்றுகிட்டு அந்த முள்ளிவாய்க்கால் மக்களுடைய இனப்படுகொலைக்கு வந்து நியாயம் கேட்க போறீங்களா? நீதி கேட்க போறீங்களா? என்ன கேட்பீங்க நீங்க? காங்கிரஸ் உங்களை விடுமா? ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு? தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க. தீய சக்தியில இருந்து வெளிவந்த சின்ன தீப்பொறி தான் வந்து கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் தீய சக்தி தானே, தீய சக்தியோட பரவல்கள் தானே, தீய சக்தியோட பரவல்கள் தானப்பா. அவங்கள வச்சு நீங்க எப்படி தூய சக்தி ஆட்சி படைப்பீங்க? எப்படி படைப்பீங்க? அரசு நான் ஆட்சியில் இருக்கும் வரை பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசுறீங்கன்னா நீங்க ஒரு ஆண்மை உள்ள முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர்னு பேசுறோம். என்னை பொறுத்தவரைன்னா அப்ப நாளைக்கு ஆதவ அர்ஜுனா, லாட்ரி மார்டின், லீமா ரோஸ் இவங்க எல்லாம் சொன்னீங்க. அவங்கள பொறுத்தவரை பரந்தூர்ல விமான நிலையம் வரணும்னா பரந்தூர்ல விமான நிலையம் வந்து புரியுது. நாட்டுல இது வரைக்கும் முதலமைச்சர் தவிர்த்து 9 அமைச்சர்கள் பதவி இருக்கிறாங்க. 9 அமைச்சர்கள் 3 பேர் தெலுங்கர்கள். 8 கோடி தமிழர்கள் நீடித்து நிலைத்து பன்னெடுங்காலமாக வாழக்கூடிய தமிழ்நாட்டுல தொழில்துறைக்கு தமிழ் அமைச்சராக முடியாதாங்க, தெலுங்கு தான் அமைச்சராகணுமா? காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் தொழிலாளி, அடிமை தொழிலாளி. தமிழர்கள் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறாங்க, மாற்று மொழியினர் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறாங்க. அதான் காரணம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இந்த தோல்விங்கிறதை எப்படி பாருங்க? எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கே தவிர தவிர்க்கப்படல. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எங்கள் கோட்பாடுகளை, எங்களுடைய கருத்தியலை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஆட்டத்துல நாங்க இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆட்டமே எங்களை வச்சுதான் நடக்குது. எங்களை வரவிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பெரிய மோசடியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உறுதியாக மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. எங்களுடைய வெற்றி, திரும்பவும் சொல்றேன், தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர தவிர்க்கப்படல. பொதுவா அனந்த் சீமான் அவர்கள் மற்ற அரசியல்வாதிகளோட எல்லா இடத்துலயுமே எல்லா கருத்துக்களையுமே பேசியிருக்காங்க. ஆனா இவ்வளவு பேசியுமே மக்கள் உங்களை இன்னும் ஆதரிக்கல. அந்த வேதனை, மன வருத்தம், கருத்தியல் முக்கியம் இல்ல, கவர்ச்சி முக்கியம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல கவர்ச்சி புளிச்சிரும். கவர்ச்சி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இருந்தா தான் அது கவர்ச்சியா இருக்கும். இந்த கவர்ச்சி பாக்குறீங்களே, சட்டமன்றத்துல சண்டை போடுறதுக்கு நாங்க பேசணும். இப்ப சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து மௌன விரதம் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் ஐபாட பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இதான் சட்டப்பேரவையா? மக்கள் பிரச்சனை மனசுல இல்ல, அதனாலதான் பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல பேசுங்கயா அப்படின்னா வந்து எக்ஸ்தலத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் அரசியலா? மக்கள் பார்ப்பாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் எங்களை தேடி வந்து கொண்டிருப்பாரு. வெற்றி எங்களை தொட ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை அனைவருக்கும், 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரிய வைக்கும் வண்ணமாகத்தான் நடிகர் விஜய் வந்து இப்போ பதவியேற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்சி காலம் சொல்லும். உங்களுக்கு தெரியுதுல, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, 2500 ரூபாய் கொடுக்க முடியல, 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. உங்களால 2500 ரூபாயே கொடுக்க முடியல அப்படின்னா அண்ணஞ்சீர் எப்படி கொடுப்பீங்க? கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அண்ணஞ்சீரை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பீங்க? தாய்மாமன் சீரே கொடுக்க முடியலன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து எந்த பேர்லாலும் இறங்கலாம், எங்கனாலும் இறங்கிக்கலாம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படிதானப்பா ஆட்சி பிடிச்சிங்க? 2500 ரூபாய்க்கு நொண்டி அடிக்கிறீங்களே, இலவச பேருந்து எங்க இருந்து கொடுப்பீங்க? அப்ப நீங்க தேர்தல வெற்றி பெற்று வென்றதுக்கு அப்புறம் தான்
10 லட்சம் கோடி கடன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? மக்களை நீங்க ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்குறீங்க. மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா விஜய்க்கு ஒரு வகையில வந்து நாங்க நன்றி சொல்லணும். 60 ஆண்டு காலமாக இந்த திராவிடம் தமிழ்நாட்டை பீட மாதிரி பிடிச்சிருக்குது. திராவிடம் வெல்லக்கூடியதான். காசு கொடுத்தாலும் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க. திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில இது வந்து ஒரு 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 நல்ல வெளிப்பாடை தான் நான் பாக்குறேன். உறுதியாக 2031 அடுத்த 5 ஆண்டுகள்ல விஜய் வந்து கவர்ச்சினால வீழ்ந்து போவாரு. அரசியல்வாதிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச புரிதல் வந்திருக்கு. எங்கள் அரசியல்னால 15 ஆண்டுகளாக நாங்கள் பேசி எங்கள் அரசியல் கரங்கள் தீண்டப்படாத மக்கள் இருக்காங்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு பிறந்தவர்கள், மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க இப்ப அரசியல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் இப்ப அரசியல பாக்குறாங்க, சட்டமன்றத்தை பாக்குறாங்க அப்படின்னா அது விஜய்க்கு எதிராகத்தான் போய் முடியும். அது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் வரும் என்று நான் உறுதியா சொல்றேன். விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வீழ்ந்ததுதான் இனிமே எழவே முடியாது அப்படிங்கிறாங்க. அது பாப்போமே, அதுதானே 5 வருஷம் இருப்போம். அடுத்த 5 வருஷம் அதுதானே இருப்போம். எங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, அடுத்து ஊரக பகுதி உள்ளாட்சி வருது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது, 2031 சட்டமன்ற தேர்தல் வருது. அதான் பாத்தீங்களா, வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நாங்க வந்து 41 பேர் கரூர்ல செத்ததுக்கு அப்புறம் எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா காலையில போய் விழுகல. என் இனம் செத்துச்சு, இனம் படுகொலை செய்யப்பட்டது. அந்த ரத்த துளியில இருந்து நாங்க வந்திருக்கோம். அதனால வந்து வீழ்வது வந்து எங்களுக்கு புரியுது இல்ல, வெற்றி தான் எங்களுக்கு புரியுது. அந்த புதியதை வந்து என் மக்களுக்காக நாங்க அடையணும்னு துடிக்கிறோம். ஒரு நாள் அடையும். இலங்கையிலிருந்து வந்த எம்பி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்கள் காசை வாங்கிட்டு, அதாவது தமிழர்களோட காசை வாங்கிட்டு செல்வ செழிப்போட வாழ்றாரு, அவர் வந்து தமிழர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது பாத்தீங்களா? அவரோட செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த மே மாசம் வந்தாலே நமக்கு ஒரு இருள் கவ்வியது போன்ற ஒரு சோகம் இருக்கும். இந்த சனம் எப்படி செத்துச்சோ, யாரை நினைச்சு செத்துருப்பாங்க, என்னை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்னு நினைச்சுதான் எத்தனையோ குழந்தைங்க செத்துருக்கும். எத்தனையோ இளம் பெண்கள் கற்பழிக்கப்படும் போது என்ன நினைச்சிருந்திருப்பாங்க. தங்கை எங்க அக்கா இசைப்பிரியா, எத்தனையோ இளம் பெண்கள் சிங்கள ராணுவத்தினால் வன்கொடுமை செய்யும் போது என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சூழ்நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. யாரும் எனக்கு காப்பாற்ற வர மாட்டாங்களா, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு யோசிச்சா என்ன நினைப்பாங்க. நான் தமிழ் பேசுறேன், அதை தாண்டி அவங்க செஞ்ச பிழை என்ன, தலைவர் வந்து 2004 சுனாமி வந்ததுக்கு அப்புறம் 2005ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி வந்து மாவீரர் நாள் உரையாற்றினார். அதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல, அந்த உரையில வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, சிங்கள மக்களுக்கு இலங்கை தீவுல வடக்குலையும் கிழக்குலையும் புராதன காலமாக பாரம்பரியமாக பன்னெடுங்காலம் தொட்டு ஒரு தேசிய இனம் வாழ்ந்து வருகிறது. அங்க தமிழர் என்ற ஒரு இனம் வாழ்ந்து வருகிறது. அவர்களுக்கு என்று ஒரு தேசிய உரிமை இருக்கு. அவர்களுக்கு என்று அனைத்து உரிமைகளும் வழங்கப்படணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சிங்களவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அவங்க ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் தமிழர் விடுதலை பிரச்சனை வந்து இவ்வளவு நாள் வந்து தீர்க்கப்படாமலே இருக்கு அப்படின்னு சொல்லி 2005ஆம் ஆண்டு நவம்பர் 27 மாவீரர் நாள்ல பேசியிருப்பாரு. இப்ப நம்ம அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும்போது இதை பேசும்போது தலைவர் எதை யோசித்து கொண்டு பேசியிருப்பாரு, என்ன மொழியில பேசியிருப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது. நாம தலைவரை பார்க்கல, நமக்கு தலைவரையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் அவர்களுடைய போராட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது, நமக்கெல்லாம் கற்பிச்சதே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சீமான் அண்ணன் அவர்கள் கூட வந்து தமிழீழத்துல பிறக்கல, நம்ம யாருமே தமிழீழத்துல பிறக்கல. ஆனா அந்த போர் வடுவை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மளால கடந்து போக முடியல, மறக்க முடியல. இந்த சனம் செத்து போச்சே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மண்ணுல பிறந்துகிட்டு அவங்களுடைய வாழ்ந்துகிட்டு அதை பத்திலாம் பேசாம சீமான் அவர்களை மட்டும் ஏன் தாக்கணும்னு இருக்கீங்க? இன்னைக்கு விஜய் ஒரு பதிவு போட்டுக்காரு பாத்தீங்களா? விஜய் ஒரு பதிவு போட்டுக்காரு. ஆமா இல்ல விஜய் ஒரு பதிவு போட்டுக்காரு. இன்னைக்கு முள்ளி வாய்க்கால வந்து நெஞ்சில ஏந்துவோம், நெஞ்சில ஏந்துவோம், கடல் கடந்து வாழக்கூடிய மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இது போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் வந்து, ஆமா அதுதான் நான் சொல்றேன், ராகுல் காந்தி கூட நின்னுக்கிட்டு அந்த முள்ளிவாய்க்கால் மக்களுடைய இனப்படுகொலைக்கு வந்து நியாயம் கேட்க போறீங்களா, நீதி கேட்க போறீங்களா, என்ன கேட்பீங்க நீங்க? காங்கிரஸ் உங்களை விடுமா? ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு? தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க. தீய சக்தியில இருந்து வெளிவந்த சின்ன தீப்பொறி தான் வந்து கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. விடுதலை சிறுத்தைகளும் தீய சக்தி தானே, தீய சக்தியோட பரவல்கள் தானேப்பா. அவங்கள வச்சு நீங்க எப்படி தூய சக்தி ஆட்சி படைப்பீங்க? எப்படி படைப்பீங்க நீங்க? போதையில தமிழகம் படைப்போம்னு சொன்னீங்க. இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடையிலும் அடிக்கணும். அதனை 717 ஜோசியக்காரர் சொல்லி கொடுத்தாரு ராசியான நம்பர்னு.
இதை சொல்லி கொடுத்தா ஜோசியக்காரர் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்க, பனையூர்ல இருந்து தலைமைச் செயலகம் வரதுக்கு 17 கிலோமீட்டர் ஆகுது. அத்தனை வழிநெடுக முழுக்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கிரீன் மேஸ்ல அரசாங்கம் உங்களுக்கு பங்களா கட்டி வச்சிருக்கு. நீங்க ஏங்க பனையூர் பங்களாவை தாண்டி இங்க வர மாட்டேங்கிறீங்க? ஹெலிபேட் இருக்கு, இங்கதான் அரசாங்கம் வேலை இருக்கு. அரசாங்கம் உங்களுக்கு பங்களா கட்டி கொடுத்துருக்கலங்க. அமைச்சர் இருக்கு, முதலமைச்சர் எல்லாருமே அங்கதானங்க தங்குறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன சொல்றாரு தெரியுமா? அதுக்கு என்ன தெரியுமா, இந்த ராஜகுரு ஜோதிடர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா ஆட்சி போயிரும் சொல்லிக்கிறார். ஜோசியக்காரன் மட்டும் இல்ல, வாஸ்து ஆல் அண்ட் ஆல் இன் அண்ட் அவுட். அதை எடுத்துட்டாங்களா? எடுக்க வச்சோம்ல ராஜா. ஆட்சி ஒன்னோடதான் இருக்கலாம், ஆனா நீ என்ன செயல்படுத்துறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். மக்களாகிய நாங்கள் முடிவு பண்ணுவோம். நாங்க முடிவு பண்றபடிதான் நீங்க ஆட்சி எடுக்கணும். நீங்க நீங்க 108 சீட்டு வென்றுக்கலாம், ஆனா மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல்ல ஈடுபடாத மக்களை அரசியல் படுத்திக்கிறீங்க. அரசியலுக்கு ஓட்டளிக்க சொல்லிக்கிறீங்க. உங்க கட்சிக்கு ஓட்டளிக்க சொல்லிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்களேன், 18 வயசு பையன் ஓட்டு போட முடியாது, 18 வயசு பையன் நெடுஞ்சாலையில வண்டி ஓட்ட முடியாது, வாகன ஓட்டுநர் உரிமை கிடையாது. 18 வயசு குழந்தைக்கு கிடையாது. 18 வயசுக்குள்ள அந்த பையனோ பொண்ணோ கொலையை செஞ்சாலும் ஜுவனல் ஆக்ட் தான், சீர்திருத்தம் தான், தெரியுமா? 18 வயசுக்குள்ள அவனை குழந்தையா தான் பார்க்கணும். நீ குழந்தைகிட்ட போய் பிச்சை எடுத்து நீ ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்ச அப்படின்னா அந்த சின்ன குழந்தைகளாம் சொல்லுதுங்க, என்னோட பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், என்னுடைய மக சொல்லி நான் ஓட்டு போட்டேன். இது உங்களை விடுமா? அந்த சின்ன பையன் அரசியல பாக்குறான்ல, உங்க அரசியல் எப்படியாவது அவன் என்னைக்காவது ஒரு நாள் சரின்னு சொல்லுவான். நீங்க எதுக்குப்பா வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? கன்னியாகுமரியில கனிம வள கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்த முடியுமா உங்களால? பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது, எனது ஆட்சி பரந்தூர்ல விமான நிலையத்தை அமைக்க விடாது அப்படின்னு உங்களால ஏன் இன்ன வரைக்கும் பேச முடியல? என்னை பொறுத்தவரைன்னு பேசுறாரு, உங்களை பொறுத்தவரைன்னு பேசக்கூடாது ராஜா. நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எனது அரசு, நான் ஆட்சியில் இருக்கும் வரை பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசுறீங்கன்னா நீங்க ஒரு ஆண்மை உள்ள முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர்னு பேசுவோம். என்னை பொறுத்தவரைன்னா அப்ப நாளைக்கு ஆதார் அர்ஜுனா, லாட்ரி மார்டின், லீமா ரோஸ் இவங்க எல்லாம் சொன்னீங்க. அவங்கள பொறுத்தவரை பரந்தூர்ல விமான நிலையம் வரணும்னா பரந்தூர்ல விமான நிலையம் வந்துடலாமா? நீங்க விமான நிலையத்துக்கு இப்போ இது போட சொல்லியிருக்காரு புதுசா, ஏன்னா இந்த ஏர்போர்ட்டே பார்த்தலன்னு சொல்லியிருக்காரு. ஆய்வு அதான் இவரை பொறுத்தவரை வேண்டாம்னு சொல்றாருனே. என்னது உங்க ஆட்சி என்னங்க சொல்லுது? உங்க ஆட்சி வேணும்னு சொல்லுதா? லாட்ரி மாற்றி என்ன சொல்றாரு? லீமா ரோஸ் என்ன சொல்றாங்க? ஆதவர்ஜுனா என்ன சொல்றாங்க? உங்க ஐஆர்எஸ் அதிகாரிங்க இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல இருக்கிறவர் நிதியமைச்சர் கிடையாதான், ஆனா செங்கோட்டையன் நிதியமைச்சரா. இது எப்படிங்க? இது எப்படி? இது நாட்டுல இது வரைக்கும் முதலமைச்சர் தவிர்த்து 9 அமைச்சர்கள் பதவி இருக்கிறாங்க. 9 அமைச்சர்கள் 3 பேர் தெலுங்கர்கள். 8 கோடி தமிழர்கள் நீடித்து நிலைத்து பன்னெடுங்காலமாக வாழக்கூடிய தமிழ்நாட்டுல தொழில்துறைக்கு தமிழன் அமைச்சராக முடியாதாங்க, தெலுங்கர் தான் அமைச்சராகணுமா? காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் தொழிலாளி, அடிமை தொழிலாளி. தமிழர்கள் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறாங்க, மாற்று மொழியினர் எல்லாம் முதலாளிகளாக இருக்கிறாங்க. அதான் காரணம். தமிழர்கள் இனிமேலாவது படிச்சு தெளிங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ஒரு தேர்தல் வெற்றிக்காகவோ நாங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிறதா இல்ல. இந்த நாடு இன்னொரு இனப்படுகொலைய சந்திக்க கூடாது. அதனால நாங்க உறுதியாக இறுதி வரை மக்களோடு உறுதுணையாக இருப்போம். நீங்க அந்த அரசியலை பாருங்க, எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.